காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், வணக்கம். இன்று காலை முதலே திமுக சார்பில் தஞ்சையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மத்திய அரசை கண்டித்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நடைபெற்று வரும் சூழல் என்ன? தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? விஜயகோபால். உச்சநீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து மத்தியில் ஆளும் பாஜக அரசு காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கிறது என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு. உடனடியாக இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று காலை 8:30 மணிக்கு திமுக சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் துவங்கியது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவின் முதன்மை செயலாளர் துரைமுருகன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் நேரு, பொன்முடி, ஏவா வேலு ஆகியோர் உள்ளிட்டோர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய அணி மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் காலையிலிருந்து உண்ணாவிரத பந்தலில் உணர்வுபூர்வமான ஒரு உண்ணாவிரதத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். திமுகவினர் போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மாசிலாமணி உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களின் தலைவர்களும் உண்ணாவிரத மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது நமது அருகில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் இருக்கிறார். அவர்கிட்டே கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ இந்த திமுக மேற்கொண்டிருக்கிற உண்ணாவிரதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் பங்கேற்றதுக்கான காரணம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க இயலாது என்று உச்சநீதிமன்றத்தில் என்றைக்கு மத்திய அரசு சொன்னதோ அன்றைக்கே தமிழகம் பேரதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டு நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்படுகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யார் விவசாயிகளை பாதுகாக்கப் போகிறார்கள் என்கிற எதிர்பார்த்திருந்த நிலையில் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தஞ்சை மண்ணுக்கே வந்து உண்ணாவிரதம் இருப்பது விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதல் அளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் நம்மளை பாதுகாப்பதற்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மதிப்பளித்து மத்திய அரசாங்கம் உடனடியாக மேலாண்மை வாரியம் பங்கேற்று ஒழுங்காற்றுக்குள் அமைப்பதற்கு முன்வர வேண்டும். இன்றைய தினம் பெங்களூர் நகரத்தில் கூடியிருக்கிற அந்த உயர்மட்ட குழு தமிழகம் முழுமையிலும் பார்வையிட்டு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும். உரிய தண்ணீரை வழங்குவதோடு மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அந்த அமைப்பு பரிந்துரை செய்ய வேண்டும். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்கியிருக்கிறது. தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்கிறீங்க. இந்த திமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது தமிழகத்தில். இந்த உண்ணாவிரத போராட்டம் தவிர்த்து மத்திய அரசை வலியுறுத்துகின்ற என்ன மாதிரியான போராட்டங்களை மேலும் மேலும் இந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்னெடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? திமுக கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டாலும் தலைமையேற்றிருப்பது எதிர்கட்சியினுடைய தலைவர். வலிமையான எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் அந்த அரங்கமே இன்றைக்கு எந்த அடையாளமும் இல்லாத வகையில் விவசாயிகளுக்கான போராட்டமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளுடைய உணர்வை மோடி அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை இந்த விவசாயிகளின் சங்கங்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் அனைவருமே திமுக மேற்கொண்டுள்ள இந்த போராட்டத்தை மிகவும் வரவேற்கின்றனர். காரணம், ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. காவேரி தண்ணீர் என்பது தமிழகத்திற்கு ஒரு 12 மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காகவும் 18 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற நிலையில் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டுமே இந்த காவேரி என்பது இந்த பகுதியில் ஓடும், விவசாயம் பாதுகாக்கப்படும் மற்றும் குடிநீர் ஆதாரமும் காக்கப்படும் என்பதுதான் விவசாய பிரதிநிதியின் தகவலாக உள்ளது.